இன்னமும் போர் நிக்காம நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் காரணம். அது ஜெலன்ஸ்கியோட பேராசை தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் இறங்கி அடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கனிமவள டீலை பத்தி நொடிக்கு நொடி எல்லாரும் விவாதிச்சுக்கிட்டே இருக்காங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லி இன்டர்னலா இது சம்பந்தப்பட்ட ஆட்கள், அதாவது சுத்தி உள்ள ஆட்கள், ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்ச வேலையும் பிடிச்ச வேலையும் ஒண்ணுதானே, சுத்தி உள்ளவனை பூரா ஏதோ ஒரு காலகட்டத்துல சந்தேகப்படுறேங்கிற பேர்ல திட்டமிட்டு அவனை களத்துல இருந்து வெளில தூக்கி வீசுறது. அந்த வேலையை இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்லிருச்சு, அதாவது ஜெலன்ஸ்கி போரை நிறுத்திட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கிட்டா தேவலை. ஆனா ஜெலன்ஸ்கியோட எண்ண ஓட்டம் பூரா தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு அப்படின்னா உக்ரைனை பலப்படுத்துறதுக்கு. நேட்டோல இணையாம விட்டோம்ல, அதனால உக்ரைனை பலப்படுத்துறதுக்கு தொடர்ந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் உக்ரைனுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். நான் அமெரிக்காவுக்கும் தயாரிச்சது போக உக்ரைனுக்கும் தயாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குமா? யுத்தமே இல்லாத காலகட்டத்துல வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்க போறாங்களா? அம்புட்டையும் பிளாக் மார்க்கெட்ல தான் விற்க போறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் கொந்தளிக்குது. இப்படி நீண்ட காலத்துக்கு ஆயுத சப்ளையை உறுதிப்படுத்தணும், யுத்தமும் நிக்கணும் இப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு தியரியை எடுத்துட்டு ஜெலன்ஸ்கி இப்ப சமீப நாட்களா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நாள் வண்டி ஓடாது. இதே மாதிரிதான் உக்ரைன் யுத்தத்தை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சுக்கிட்டே இருந்தாரு. வெள்ளை மாளிகையில கூட அப்படி துள்ளி குதிச்சு பார்த்தாரு. ஆனா இமீடியட்டா டெம்பரவரியா போகக்கூடிய ஆயுதங்களை கட் பண்ணவும், பம்ப் பண்ணதை நிறுத்தவும் மனுஷன் ஓடி வந்துட்டார்ல. அதே மாதிரி இப்பவும் எதையாச்சும் ஒன்று அமெரிக்கா செய்வோம், செஞ்சதோட விளைவா ஜெலன்ஸ்கி சரண்டர் ஆக போறாரு. ஆனா அவர் இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அமெரிக்கா போட்டு உடைக்குது. அமெரிக்கா இப்படி போட்டு உடைக்கிற காலகட்டம் ஜெலன்ஸ்கி என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இதை ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, இதை பத்திய செய்தியே அவர் கண்டுக்காம இந்த கனிமவள டீல் நொடிக்கு நொடி எப்படி வெளில போச்சு? சத்தியமா நொடிக்கு நொடி வெளில போனது பூரா அமெரிக்க ஏஜென்சிகள் தான். அதை ட்ரம்ப்பே கூப்பிட்டு சொல்லியிருப்பார். அவரே பெரிய அளவுல எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றார். அவர் சொல்றாத வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் சந்திப்புல சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த 2 பயலுகளை மீறி பேர் சொல்ல விரும்பாத அதிகாரிகள் ஒரு டசன் நியூஸுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை தாண்டி உக்ரைன்ல இருந்து கசிய விடணுமா? தேவையே இல்லையே. அங்க போய் நின்று கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. சம்பந்தப்பட்ட அமெரிக்காவே சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு விஷயம் இல்லை அப்படிங்கிறதா. ஆனா அப்புறம் ஏன் தலைவன் இந்த ரூட் எடுக்கிறான் அப்படின்னா, இந்த கனிமவள டீல்ல உள்ள ஆட்களை பூரா அமெரிக்கா தட்டி தூக்க பார்க்குது. அது தட்டி அந்த என்டையர் டீமை தூக்குனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கி தேவையான்னு கேட்டா தேவை இல்லை. அதுக்கு தானே மும்பிட்டு வேற விலை கொடுத்து வாங்கியிருக்கோன்னு பத்தி விட்டுருவார்கள் ஜெலன்ஸ்கி. அதுக்கு பயந்துகிட்டு இந்த கனிமவள டீல் பூரா எப்படி வெளில போச்சு? என்ன பெரிய ரகசியம்? ஒண்ணுமே கிடையாது. 350 பில்லியன் வர வரை நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எடுக்கிறதுல 50% எனக்கு, 50% உனக்கு. இதை ட்ரம்ப்பே 7 தடவை சொல்லிட்டாரு. வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்புல 70 தடவை பதிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல என்ன டேட்டா வெளில வந்துச்சு? நமக்கு தெரிஞ்சு ஒண்ணும் கிடையாது. ஏன் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சே ஒண்ணும் கிடையாது. இருந்தா தானே வெளில வர்றதுக்கு. ஆனா இப்படி ஒரு டேட்டாக்காக சுத்தி உள்ள ஆட்களை பூரா பிடிக்கிறாரு. சரி, பிடிச்சு என்ன பண்றாரு? பதவி விட்டு தூக்குறாரா அப்படின்னு கேட்டா, பதவியை விட்டெல்லாம் தூக்கல. இப்பதான் மெல்லமா புதுசா ஒரு ஸ்டைல உருட்டுறாரு. என்ன அப்படின்னா, அம்புட்டு பயப்பிள்ளைகளையும் பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனுங்க உண்மையை சொல்லிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அதனால இந்த தடவை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு அம்புட்டு உடம்புலையும் மிஷினை மாட்டி விட்டு, இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும், கேட்கிற கேள்விக்கு நீ பொய் சொல்ற அப்படின்னு அலாரம் அடிச்சிச்சு. உடனடியாக உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒவ்வொரு பயிலையும் உட்கார வச்சுக்கிட்டு இருக்காராம்மா. அவன் உண்மையிலேயே உண்மை சொன்னாலும் அது கத்ததான் போகுது. ஏன்னா இவரே அப்படிதான் ட்ரிகர் பண்ணி வச்சிருப்பாரு. அவன் என்ன சொன்னாலும் நீ கத்து, புடிச்சு இந்த கூட்டத்துல இருந்து அவனை தூக்கி வெளில வீசுறதோ இல்ல டிக்கெட் கிழிச்சு தரதோ இதான் ஜெலன்ஸ்கியோட எண்ணம். ஏன் அப்படின்னா அமெரிக்கா தொடர்ந்து நேர் பாதையிலேயே போகக்கூடிய நாடு கிடையாது. ஏலே அவன் போற பாதை பூராமே குறுக்கு பாதை தானே. அப்புறம் ஜெலன்ஸ்கி விஷயத்துல மட்டும் விட்டு கொடுப்பாங்களா? இந்த மினரல் டீல்ஸை முடிக்கிறக்கே 1000 2ஆம் நபர், 3ஆம் நபர், 4ஆம் நபர்னு அந்த டீமுக்குள்ளேயே செட் பண்ணிக்கிட்டு இருப்பார்கள். அதனால ஒட்டுமொத்த டீமை கிளச்சா மட்டும்தான் நம்மளால கூட கொஞ்ச நாள் வச்சு விளையாட முடியும், தப்பிக்க முடியும். இந்த 350 பில்லியன் போற வரை நமக்கு ஏதாச்சும் வேணும்ல. நம்மளோட ஆப்ஷோர் அக்கௌண்ட்ல தான் இடம் இருக்குல்ல. அந்த தியரி படி ரொம்ப விரட்டி வேலையை பார்க்குறாரு. எப்போ விரட்டி வேலையை பார்க்குறார்? அங்கே உக்ரைன் யுத்த காலத்துக்குள்ள ரஷ்யா எடுக்காத மைலேஜே கிடையாது. தாறுமாறா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரஷ்யாவோட மைலேஜ் ஓவர் ஃப்ளோ ஆகுது.
இந்த பக்கம் நாட்டை காப்பாத்துறத விட்டு அதிபர் அவரோட ஆப்ஷோர் அக்கௌண்ட்டை ஓவர்ஃப்ளோ ஆக்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்காக சக டீமையும் சயின்டிஃபிக்கா டார்ச்சர் பண்றார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.